ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ரெக்டாங்கிள் ரொட்டேஷன் ட்ரிக் தான் பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா ரெக்டாங்கிளுக்கு ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கா இல்லையான்னு தான் செக் பண்ண போறோம். ஸோ வெதர் ரெக்டாங்கிள் ஹேஸ் ரொட்டேஷனல் சிமெட்ரி ஆர் நாட். ஸோ ரொட்டேஷனல் சிமெட்ரி ரெக்டாங்கிளுக்கு இருக்கா இல்லையா அதான் செக் பண்ண போறோம். சிமெட்ரி இருக்கா இல்லையா? ஓகே. ஸோ இப்போ ரெக்டாங்கிள் இப்படி வரைஞ்சிருக்கேன்னா, ஸோ இதான் ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நான் ரொட்டேஷனல் சிமெட்ரி டெஃபினிஷன் சொல்லிடுறேன். ரொட்டேஷனல் சிமெட்ரி டெஃபினிஷன் இதுதான். இஃப் an object attains its initial position or orientation by rotating itself at an angle less than 360 degrees, then that particular object has rotational symmetry. இதான் rotational symmetry definition. Order of rotational symmetry definition என்னன்னா, the total number of times a figure coincides with itself before completing one complete rotation is called the order of rotational symmetry. So இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 360 டிகிரி சுத்தினா உங்களுக்கு ஒரிஜினல் ஓரியன்டேஷன் கிடைச்சிடும். அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ 360 சுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் கிடைச்சிடும், ஒரிஜினல் ஓரியன்டேஷன் கிடைச்சிடும். பட் அது முக்கியம் இல்ல. 360 டிகிரிஸ் விட குறைவா ஒரு ஆங்கிள் சுத்தினா அதே ஒரிஜினல் ஓரியன்டேஷன் கிடைக்குமா? இதே மாதிரி பண்ண முடியுமா உங்களால? தான் கேள்வியே. ஸோ அது ஆக்சுவலா பண்ணலாம். ஆனா 90 டிகிரி சுத்தினா பண்ண முடியாது. ஸோ நான் சுத்தியே காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ சப்போஸ் 90 டிகிரி சுத்தினா இப்படி இருக்கும் பார்க்க. இதான் 90 டிகிரி சுத்தினா இப்படி இருக்கும். ஆனா நீங்க 180 டிகிரி சுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்க இப்படி இருக்கும். ஸோ ஒரிஜினலா ஒரு ரெக்டாங்கிள் இப்படி இருக்கு. 90 இன்னொரு 90 அவ்வளவுதான். இது 180. இது ஒழுங்கா பண்றேன். 180 இன்னொரு 90 பண்ணீங்கன்னா சாரி இது 360 வந்துருச்சு. ஸோ பேசிக்கா 90 இது 90, இது இன்னொரு 90, இது இன்னொரு 90, இதுதான் ஃபைனலா 360. ஸோ பேசிக்கா 180 டிகிரிஸ் நீங்க ரொட்டேட் பண்ணாதான் உங்களுக்கு ஒரிஜினல் ஓரியன்டேஷன் கிடைக்கும். நான் அதுவே ஒழுங்கா பண்ணல ஆக்சுவலா. இதுல கொஞ்சம் டில்டடா இருக்கு. ஸோ ஆக்சுவலா நீங்க எவ்ரி டைம் நீங்க 180 டிகிரிஸ் நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் பேக் த சேம் ஓரியன்டேஷன். அந்த மாதிரி நீங்க 2 தடவை பண்ணலாம் பிஃபோர் யூ கம்ப்ளீட் 360 டிகிரிஸ் ரொட்டேஷன். ஸோ 360 டிகிரிஸ் ரொட்டேஷன் வரதுக்குள்ள நீங்க 2 தடவை 180 பண்ணிடலாம். ஸோ 2வது தடவை 180 பண்ணும்போது நீங்க 360 முடிச்சிடுறீங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி ஃபார் ரெக்டாங்கிள் பாத்தீங்கன்னா 2 தான் வரும். ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் த ரெக்டாங்கிள் கோயின்சைட்ஸ் வித் இட் செல்ஃப் வந்து 2 தான். பிஃபோர் கம்ப்ளீட்டிங் 360 டிகிரி ரொட்டேஷன் இல்ல அட் த டைம் இட் கம்ப்ளீட்ஸ் 360 டிகிரி ரொட்டேஷன் அப்படி கூட யோசிக்கலாம் நீங்க. ஸோ பிஃபோர்ன்ற வார்த்தை சொல்ல தேவையில்ல. when it completes one full rotation அதுக்குள்ள எத்தனை தடவை இந்த மாதிரி நீங்க பண்ண முடியும், ஒரிஜினல் ஓரியன்டேஷன் எத்தனை தடவை உங்களுக்கு கிடைக்கும், அதான் கேள்வியே. ஸோ அது ஆன்சர் 2 தான். ஸோ ரெக்டாங்கிள் டெஃபினெட்லி ஹேஸ் ரொட்டேஷனல் சிமெட்ரி இஃப் யூ ரொட்டேட் இட் பை 180 டிகிரிஸ் நாட் 90 டிகிரிஸ். ஓகே, அதான் கீ டேக்அவே. 180 டிகிரிஸ் நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த சேம் ஓரியன்டேஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதான் ஐடியா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.